கண்ணியத்துக்குரியவர்களை இந்த நஃப்ஸை எப்படி அடைவது? இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன? முதலாவது வழிமுறை தஹ்கீகுல் ஈமான். ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்துவது? யார் இந்த ஈமானை எமக்கு கொடுத்தானோ அந்த ரப்பை முழுவதுமாக அறிய வேண்டும். மனில்லா, யார் அந்த அல்லாஹ்? யார் என்னை படைத்தவன்? யார் என்னை பரிபாலித்தவன்? யார் எனக்கு உணவை கொடுத்தவன்? யார் எனக்கு ஆதரவளிப்பவன்? யார் எனக்கு குடும்பத்தை கொடுத்தவன்? யார் எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன்? யார் எனக்கு செல்வத்தை கொடுத்தவன்? யார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தவன்? யார் எனக்கு நோயற்ற வாழ்வை எனக்கு கொடுத்தவன் என்று யார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பு யார் என்பதை முழுவதுமாக என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். யார் அந்த அல்லாஹ்? சொல்லுங்க பார்ப்போம். அவனை பற்றி விளக்குவதற்கு குர்ஆனிலே மகத்துவமிக்க ஒரு ஆயத் இருக்கிறது. என்ன ஆயத்? அஅஸமு ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹ், ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அவனை தவிர உலகத்திலே வணங்க தகுதியான இறைவன் யாரும் கிடையாது. அவன் அல் ஹை அல் கய்யூம். அவன் நிலையானவன், அவன் உயிருள்ளவன். அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அவனுக்கு முதலும் யாரும் கிடையாது, அவனுக்கு இறுதியும் யாரும் கிடையாது. அவன்தான் முதல், அவன்தான் இறுதி. அவனுக்கு அழிவும் கிடையாது, முதலும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ எதுவும் அவனை பீடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம். இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான். உறங்கக்கூடிய தேவை அவனுக்கு கிடையாது. ஏன் உறங்க மாட்டான்? அவனுக்கு உறங்கக்கூடிய தேவை கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது. அவன்தான் தராசை உயர்த்துகிறான், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான். وَيُرْفَعُ إِلَيْهِ عَمَلُ النَّهَارِ بِاللَّيْلِ وَعَمَلُ اللَّيْلِ بِالنَّهَارِ. இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் அவனிடத்தில் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. அல்லாஹு அக்பர். ஹிஜாபுஹுன் நூர். அவனுடைய ஹிஜாப், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம், அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிடும். அவனுடைய ஹிஜாப் நூர். அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள அந்த எல்லை அளவிற்கு அந்த வெளிச்சம் அனைத்தையும் சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூறுகிறான், லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض. அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரை அறிந்து கொள், மஸ்ஸமாவாத்து ஸப்உ மஅல் குர்சி. 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய குர்சியை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு தெரியுமா? 7 வானங்கள் எல்லை அடக்க முடியுமா? வானத்தை தொட்டவர் உண்டா, பார்த்தவர் உண்டா? அந்த 7 வானங்கள், அந்த 7 வானங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்சியுடைய மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். அல்லாஹு அக்பர். 7 வானங்கள் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்திலே வீசப்பட்ட ஒரு மோதிரத்தை போன்றுதான். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் குர்சிக்கும் உள்ள மதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷில் குர்சி அந்த பாலைவனத்தில் போடப்பட்ட அந்த மோதிரத்தின் என்ன மதிப்போ அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி. அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரத்தை எப்படி பார்க்க முடியுமோ அது போல்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷோடு குர்சி. வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அந்த ரப், அவனுடைய நேசம், அவனுடைய முஹப்பத், அதோடு இந்த கல்பு திளைக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த முடியும். நஃப்ஸை அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது. என் ரப்பு என்னை நேசிக்கிறான், யாருக்காவது தெரியுமா? நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் எல்லோரும் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா? நான் அல்ல, என் ரப்ப நேசிக்கிறேன், என் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஆனா என் ரப்பு என்ன நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு? என் ரப்பு என் மேல இந்த நிலையில் நான் பொருந்தி கொண்டுதான் இருக்காடா? என் மனைவிக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி, என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. அல்லது என் மனைவிக்கு நான் மிக முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என் நண்பர்களுக்கு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன். என் ரப்புக்கு நான் யாரு? அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைந்து விட்டால் போதும், உலகத்தில் எல்லாம் வெற்றிதான், மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அழைப்பான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல், இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் என்னை நேசித்தால் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான், இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்கள் நேசியுங்கள். ஜிப்ரீல் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை, யா அஹ்ல ஸமா, வானத்தில் உள்ளவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முஃமினை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை தான் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமினை தானும் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. ஏன்? முஃமின்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நஃப்ஸை சுமப்பவர்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாஃபிக். அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதை அளக்க முடியுமா? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே யா இபாதி என்று அழைக்கிறான். முஃமின்களை என்ன அழைக்கிறான்? யா இபாதி. யாரை மட்டும் அழைக்கவில்லை, யாரை மட்டும் அழைக்கவில்லை, நஃப்சுல் முத்துமையின்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அந்த ரப்புடைய நேசம் பரவியது நஃப்சுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم. தங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்து நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. யா இபாதி, யா இபாதி. என்ன செய்ய வருகிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? அநீதம் இழைத்து விட்டீர்கள், தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா? அநீதம் இழைத்து விட்டீர்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா? என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். யா இபாதி லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, ஜினா செய்தாயா பரவாயில்லை,
கொலை செய்தாயா, பரவாயில்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தவணை இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயா, அல்லாஹ்வையே மறுத்து விட்டாயா, அல்லாஹ்வை எதிர்த்து விட்டாயா, பரவாயில்லை. மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழக்காதே. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான், பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ்விடத்திலே மலக்கு கேட்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான், எழுதவா? இல்லை, அவகாசம் கொடு, அவன் தௌபா செய்யும் வரை. அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாது அல்லாஹ்விடத்திலே.